அழைக்கிறான் மாதவன். என்னோட பேர் கீர்த்தனா. திருமாலண்ணனோட பிரம்மமுகூர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணேன். எனக்கு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, அண்ணன் சொல்லி கொடுத்தது அந்த நீர் வச்சு பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுத்தது. அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் பிரம்மமுகூர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னன்னா கொஞ்சம் திதி தேவதைன்னு ஒரு இதெல்லாம் வாங்கினேன், மந்த்ரா வாங்கினேன். அதுவும் யூஸ் பண்ணால் எனக்கு செம்ம ரிசல்ட். அதுவும் இப்போயும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ செம்மையாக இருக்குது. லைஃப் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு, நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கு. மென்டல் ஹெல்த் நிறையவே சேஞ்ச் இருக்குது. காலையில் அந்த பிரம்மமுகூர்த்தம் டைம் கரெக்டாக நம்ம எந்திரிக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க காஸ்மிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணலான்னு. அது உண்மையாகவே நல்லா ஃபீல் ஆச்சு. ரியலி நல்லா இருக்கு. முன்னாடியே எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் இருந்தது தான். பட் அதுக்கப்புறம் அண்ணனோட கிளாஸ் அட்டன் பண்ணக்கப்புறம் எனக்கு அது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. காலையில் நம்ம எந்திரிச்சு தியானம் பண்ணோம்னா நமக்கு ஹெல்த் வைஸ் நிறைய சேஞ்ச் இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகிற செலவு அதில் கம்மியாகும் உண்மையாகவே. பட் நிறைய பேருக்கு என்னன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும் பாடியில். அப்படி இருக்கவங்களுக்கு மெடிடேஷன் நல்லாவே ரிசல்ட் தரும் தான். பிரம்மமுகூர்த்தம் டைமில் பண்ணோம்னா 100% கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். அதுதான். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை பற்றி தான் பொதுவாக எல்லாருமே பேசுவாங்க. ஏன் இந்த நான்ற தன்மை அவ்வளோ ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இருக்கிறதுலே பேஸ் அதுதான். இந்த ஆன்மீகத்தோட மொத்த விஷயத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த நான் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம். இதனால தான் ரமண மகரிஷி ஐயா நான் யார் நான் யார் நான் யார் நான் யாருன்னு எல்லாத்துக்கும் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது ஒரு கேள்வி ஒன்று பிறகுதா, எங்க இருந்து பிறகுது, அந்த கேட்குற கேள்வி யாரு கேட்குறா அப்படின்னு ஒன்னொன்னுத்துக்கும் ஆராய்ச்சி பண்ண சொல்லுவாரு. அதோட அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நான்ற தன்மையில தான் நிற்கும். அப்ப அந்த நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்டுட்டு இருந்தாலே இந்த ஆன்மீகத்துல மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையை, மிகப்பெரிய ஒரு புரிதலை உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துரும் இந்த இயற்கை. இதை பத்தின கேள்வியில யார் யாரெல்லாம் பயணம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இதற்கு உண்டான பதில் நிச்சயமாக இந்த இயற்கை கொடுக்கும். அப்போ எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா அந்த நான்ற தன்மையில இருக்கிறதால எல்லாமே இங்க ஏதோ எனக்கு சொந்தம், இதுவும் எனக்கு சொந்தம், அது எனக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் அப்படி நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களும் சரி நானும் சரி எல்லாருமே இங்க அந்த மாதிரியான ஒரு கற்பனையில இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு விஷயம் இங்க அனுபவிக்கிறோம். ஆனா அந்த அனுபவிக்கக்கூடிய விஷயம் இது என்னோடது அப்படின்ற தன்மையில அனுபவிக்கும் போது, அதாவது இது எல்லாமே இங்க நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர அது நம்மளோடது கிடையாது. இல்ல, இப்ப இங்க நீங்க கார் யூஸ் பண்றீங்களா, அது உங்களுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வீடு யூஸ் பண்றீங்களா, சொந்த வீடு தான் உங்களுக்கு, நீங்க தான் உழைச்சு சம்பாரிச்சு வாங்கியிருக்கீங்க, இருந்தாலும் அது உங்களுக்கு இங்க கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த தன்மையில எப்போ புரியுதோ அப்போ இந்த மன வலியும் வேதனையும் இருக்காது. அது புரியல அப்படின்னா மனவலி வேதனை உண்டு. இதைதான் கீதா சாரத்துல கூட என்ன வரும்னா, எதை நீ கொண்டு வந்தாய் இழப்பதற்கு, எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறு ஒருவனுடையது. வேற ஒருத்தன் தான் மாறிடும். அது நாளைக்கு எப்படிங்க நாளைக்கு வேறு ஒருத்தன் தான் மாறும்? ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது, இந்த சொத்துலாம் உங்க கையை விட்டு போகக்கூடிய நிலை வரும்போது, இன்னைக்கு நீங்க இருந்த ஒரு வீடு நாளைக்கு நீங்க அதை விற்கும் போது வேற ஒருத்தவனுக்கு போயிடும். இல்லைங்க நான் சந்தோஷமா கடைசி காலம் வரைக்கும் வாழ்றேன் அப்படின்னாலும் அடுத்து வேற ஒருத்தங்கிட்ட போகும். யாரு? அடுத்து உங்களோட வாரிசு அப்படின்ற பேர்ல அது ஒண்ணு ஒண்ணா போய்கிட்டே இருக்கும். இதைத்தான் ஒரு பாடல்ல கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் என்பதேது எனது என்பது ஏது, நான் எனது என்று அறிகின்ற அறிவு என்பது ஏது. நான் என்பது ஏது, எனது என்பது ஏது, நான் எனது என்று அறிகின்ற அறிவு என்பது ஏது. அது எது அப்படின்னு கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்போ இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. முதல்ல நீங்களே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அது எந்த பாடல் உணர்த்தும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் அது. நீயே உனக்கு சொந்தம் இல்லை, எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம், எதற்கு இந்த ஆடம்பரம், பெற்றோர் வைத்த பெயரும் பிணமென்று மாறுது. இந்த நீங்க லைனை நல்லா கவனிக்கணும். சில பேர் கேட்டிருப்பீங்க, சில பேர் கேட்காம இருப்பீங்க, சில பேருக்கு அது புரியாம இருக்கலாம். நல்லா மீண்டும் மீண்டும் கேட்கும் போது உங்களுக்கு பல விஷயங்கள் இங்கே ஓப்பன் ஆகும். பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று மாறுது. இன்னைக்கு உங்களுக்கு எந்த பெயர் இருந்தாலும் இந்த இறப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த நேரம் நிகழும் போது அந்த நேரத்துல அந்த பெயரெல்லாம் போயிடு என்ன வரும்? பிணத்தை எப்ப எடுப்பீங்க, பாடி எப்ப எடுப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் வரும். அப்போ பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று மாறுது, விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது. சூப்பரா போட்டுக்கிறீங்க ட்ரெஸ், அடுத்து என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல அது கந்தலாக மாறிடும். விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது. பாடுபட்டு சேர்த்த சொத்தும் வாரிசிடம் சேருது.
நீங்க ஓடி ஆடி உழைச்சு, அதாவது சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு வெயில்ல போய் உழைச்சு எப்படிலாம் இருந்து பணத்தை சேர்க்கணுமோ அடிச்சு புடிங்க அப்படிலாம் பணத்தை சேர்க்குறீங்க. ஆனா அந்த அனுபவிக்கக்கூடியவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மீண்டும் யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு போயிடுறீங்க. இல்லைங்க அவர் என் புள்ளங்க, இல்லைங்க அவர் என்னோட பேரங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இது உங்களோட வயிற்றுல உங்களோட விந்தணுவில் வந்ததுனால நீங்க இந்த மாதிரி என்னோடதுன்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அது வேறு, இது வேறு. அப்போ அந்த மாதிரியான ஒரு உறவு முறை வர்றனால ஈஸியா நீங்க கொடுத்துட்டு போயிடுறீங்க. ஆனா அதுவும் உங்களோடது கிடையாது. பெற்றோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப என்ன, இறைவனிடம் இருந்து பெற்றோர் பெற்று இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அது உங்களோடது இல்ல. விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது, பாடுபட்டு சேர்த்த சொத்தும் வாரிசிடம் சேருது, கூடி வாழ்ந்த மனைவி கூடவே வா சாகுது. அப்ப என்ன, என்னோட கணவர், என்னோட மனைவி, என்னோட அப்பா, என்னோட அம்மா இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே கடைசி காலத்துல உங்க கூட அந்த இறப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிகழும் போது உங்க கூடயே அவங்க பயணம் பண்ணி வரப்போறது கிடையாது. நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா கொண்டு போய் சுடுகாட்டுல புதைக்கிறதோ எரிக்கிறதோ அதோட மீண்டும் திரும்ப வந்துருவாங்க. மீண்டும் நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா கூட உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஐயோ பேயா சுத்திட்டு இருக்கிறாரு இவர் இந்த சைடு, முதல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி கட்டி விடணும், இல்ல அந்த சைடு வந்து போறது மாதிரி இருக்குது, ஏதாவது போய் மந்திரிச்சுட்டு வரணும், கோயில்ல இருந்து ஏதாவது எடுத்துட்டு வந்து வீட்டை சுத்தி தெளிச்சு விடணும். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க வீட்டுக்கிட்ட கூட வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்ப கூடி வாழ்ந்த மனைவி கூடவே வா சாகுது, ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது. இந்த உடம்பு ஓடி ஆடி உழைக்குது. இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் பிரிஞ்சதுன்னா ஒண்ணு இல்லை. ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது, உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாகி நிற்குது. என்னது, நான் உனக்கு உயிரே கொடுக்குறேன்டா, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ, உனக்காக நான் உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் அமைதியா நிற்கக்கூடிய நிலை தான் ஏற்படும். எப்படி, அந்த இறப்புன்னு சொல்லக்கூடிய அந்த தருணம் நிகழும் போது அந்த நேரத்துல யார் என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. உயிர் கொடுப்பேன் என்பதெல்லாம் ஊமையாகி நிற்குது. சொந்தம் என்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லை. நீங்க எதெல்லாம் இன்னைக்கு உங்களோட சொந்தம் சொல்லி சொல்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் இல்லை. இந்த கார் உங்களுக்கு சொந்தமா? அது உங்களோடது கிடையாது. இன்னைக்கு இந்த வீடு உங்களோட சொந்தம் சொல்றீங்களா, சொந்த வீடுங்க என்னோடது அப்படின்றீங்களா, அதுவும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. இந்த மாதிரி நீங்க இந்த உலகத்தில் நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் நீங்க எதெல்லாம் சொந்தம்ன்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. சொந்தம் என்று சொல்வதெல்லாம் சொந்தம் இல்லை. நீ வந்த இந்த உலகில், அவன் தந்த இந்த உடம்பில் சொந்தம் என்பது ஏதடா, வந்து போன வழிபோக்கனே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடியும். அப்ப என்னன்னா, நம்ம இங்க வந்து ஒரு வழிபோக்கன் தான் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இங்க பிரச்சனை இருக்காது. பிரச்சனைனா என்ன, வெளியே நடக்கக்கூடிய சூழலை பத்தி நான் பேசல. இந்த அகத்தளவால ஒரு பிரச்சனை இருக்காது. ஏதாவது ஒண்ணு வருதா, ஓகே, ஏதாவது ஒண்ணு போதா, சரி ஓகே. ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படுது, மீண்டும் இங்க எடுக்கப்படும். சில நேரங்கள்ல இப்போ ஒரு லீஸுக்கு நம்ம வீடு எடுக்கிறோம்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 5 வருஷம் பயன்படுத்திக்கிறோம். அது நம்மளோட சொந்த வீடா அப்படின்னா சொந்த வீடுன்னு நம்ம சொல்லிப்போமே தவிர ஆனா சொந்த வீடு கிடையாது. அதாவது சொந்த வீடுன்னா என்ன, என்னோட வீடுங்க வந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என் வீடு அங்க இருக்குதுங்க வந்துருங்க அப்படின்னு. அது உங்க வீடா, நீங்க தங்கக்கூடிய இடம், ஆனா என்னோடதுன்னு நம்ம சொல்லிப்போம். அந்த உரிமை அங்க வந்துடும் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் வீட்டை காலி பண்ணா வேற எங்க போறீங்களோ அது உங்களோட வீடுன்னு சொல்லிப்பீங்க. அப்போ இருக்கக்கூடிய இடம் உங்களோட இடம் சொல்லிக்கிறீங்க. ஆனா அதுக்கான நேரம் வரும்போது அது உங்களோட இது கிடையாது. நீங்க அதை விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும். அப்ப எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்லை, நீங்களே உங்களுக்கு சொந்தம் இல்லை. நீங்கன்னு சொல்றது எந்த தன்மையை நீங்க சொல்றீங்க, எதை நீங்க சொல்றீங்க? பெயரும் போயிடுச்சு, போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் உங்களோடது இல்லை, நீங்க படிச்ச படிப்பு உங்களோடதா, அதுவும் கிடையாது. நீங்க சேர்த்த சொத்து உங்களோடதா, அதுவும் கிடையாது. நீங்க கட்டின மனைவி உங்களோடதா, அதுவும் கிடையாது. எதுவுமே உங்களோடது கிடையாது. இதைதான் எல்லா சித்தர்களும் பல பாடல்கள்ல வந்து நம்மளுக்கு இதை புரிய வச்சிருப்பாங்க. சிவவாக்கியர் பாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, வடிவு கொண்டு கண்ட பெண்ணை மற்றொரு வனத்தினால் விடுவனோ அவனை என்னும் வெட்ட வேணும் என்பரே, நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பரே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இருக்கும். இது என்ன சொல்ல வருதுன்னா, அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை என்னோடதுன்னு சொல்லி அவன் அந்த ஆண்மகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, யாராவது அந்த பெண்ணை பார்த்தாலோ அந்த பெண்கிட்ட பேசினாலும் வெற்றம் பாரிப்பான் அவனை அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு போய் நிற்பான், அவனை போய் அடிப்பான், அவனை துன்புறுத்துவான். ஆனா அந்த இறப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிகழும் போது அந்த பெண்ணை, வடிவு கொண்டு கண்ட பெண்ணை மற்றொரு வனத்தினால் விடுவனோ அவனை என்னும் வெட்ட வேணும் என்பனே, நடுவன் வந்து அழைத்த போது, யமன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பாரு. எது, இந்த உடம்பை மட்டும் கொண்டு போய் என்ன பண்ணுவானா, தோட்டிகை கிட்ட கொடுப்பானா. தோட்டி கை கொடுப்பாருன்னு அந்த சுடுகாட்டுல எரிக்கக்கூடியவங்கள பேர் தோட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் கையில கொடுப்பாங்களாம். அப்ப இவ்வளவு நாளா பார்த்தாலே குத்தம், தொட்டாலே குத்தம்,
அவகிட்ட பேசினாலே குத்தம்னு சொல்லக்கூடியவன் அந்த உயிர் போச்சு அப்படின்னா இப்போ அங்க எதை அவன் வந்து என்னோடதுன்னு சொல்லிட்டு இருந்தான், கொண்டு போய் கொடுத்துட்டானே. எதை என்னோடதுன்னு சொல்லிட்டு இருந்தானோ அதையே கொண்டு போய் அந்த தோட்டிக்கிட்ட கொடுத்துட்டான்ல. அப்ப இவ்வளவு நாள எதை என்னோடதுன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்படின்ற மாதிரியான கேள்விகள் எப்போ உங்களுக்கு அதிகமாக பிறந்து அதுக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்களை நீங்க தேட ஆரம்பிக்கிறீங்களோ இந்த ஆன்மீகம் அடுத்த கட்ட நிலையை உங்களுக்கு எடுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம். அடுத்த கட்ட நிலைக்கு நீங்க போறீங்கன்னு அர்த்தம். இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பேஸ் இந்த நான்றது தான். நீங்க எவ்வளவு வருஷம் தவம் செய்தாலும் இந்த மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரல அப்படின்னா, அதுக்கு உண்டான பதில் கிடைக்கல அப்படின்னா நீங்க பாட்டுக்கு ஏதோ பண்றோம், உட்காரோம், போறோம் அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும். எப்போ ஒரு கேள்வி உள்ள இருந்து தோன்றுதோ அதற்குண்டான பதில் இங்க ஆராய்ச்சி பண்ணுதோ அப்ப அடுத்தடுத்த கட்ட நிலையை இந்த இயற்கை உங்களை எடுத்துட்டு போகும். இப்ப ஆன்மீகத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை மொத்த ஒரு விஷயமும் இந்த நான்ற ஒரு தன்மையில தான் இருக்குது. அதனால நீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதுன்றதை நீங்க கவனிங்க, என்னோடதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் எதுன்றதெல்லாம் நீங்க கவனிங்க. உங்களுக்கு நீங்களே சொந்தம் இல்லை அப்படின்றத எப்ப நீங்க உணர்றீங்களோ அப்ப பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிராவல் நீங்க பண்ணி பாருங்க. வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்திற்குரியதாக மாறுது, மனநிலையில எந்த மாதிரியான ஒரு மாற்றம் நிகழுது, என்னென்ன மாதிரியான புரிதல் வரும்போது மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்க பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதுல எல்லாத்துலயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.